புதுச்சேரி வில்லியனூர் அருகிலே இருக்கக்கூடிய திருக்காஞ்சி காசிக்கு ஒப்பான கங்கீவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சதாசிவ மூர்த்தி ஆலயம். கும்பாபிஷேக தினத்திற்கு முதல் நாள் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ. மூலவராக சதாசிவமூர்த்தி உற்சவமூர்த்தி இங்கே வைக்கப்பட்டுள்ளது. இப்படியே நாம் உள்ள ஆலயத்துக்குள்ளே போய் பார்த்தோம்னாக்க இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு இதுக்கும் தேவதைகள். இப்போ பார்த்திங்கன்னா முதலாவதாக ஒவ்வொரு பிரகாரங்கள். முதல்ல பார்த்திங்கனாக்க அந்த மூலாலயத்தில் சதாசிவமூர்த்தி இந்த இடத்துல உற்சவர் சுவாமி இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கனாக்க இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள். முதலாவதாக சூரிய பகவான், இங்கே உஷா பிரத்யுஷா தேவியோட சூரிய பகவான். அடுத்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான், அடுத்து அங்காரகன், இப்படி நவகிரக புத பகவான். அதற்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பிரகஸ்பதி பகவான். அதற்கடுத்தபடியாக பார்த்தா சுக்கிர பகவான் களத்திரகாரகன். அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா சனேச்சரன் ஆயுள்காரகன். இப்படி நமக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர். இப்படியாக இருக்கக்கூடிய ஆயுள் பகவான் சனீஸ்வரன். அதற்கடுத்தபடியாக லாபகாரான விளங்கக்கூடிய ராகு பகவான் நவகிரகத்தில் ராகு பகவான். அதற்கடுத்தபடியாக கேது பகவான் ஞானகாரான விளங்கக்கூடிய கேது பகவான். இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க பிரகாரத்தில் இருக்குது. அடுத்ததாக இரண்டாவது தலத்துக்கு போகிறோம். இப்போ முதல் பிரகாரத்தை முடிச்சுட்டு இரண்டாவது பிரகாரகமாக அமையக்கூடிய இடத்துல பார்த்திங்கனாக்க இந்த நவகிரகங்களை முடித்த உடனே ராசிகளுக்கு உள்ளது. முதலாவதாக பார்த்திங்கனாக்க பாருங்கள், மேச ராசிக்கு உரிய தேவதை. அதன் பிறகு ரிஷபராசிக்கு உரிய தேவதை. அதன் பிறகு மிதுன ராசிக்கு உரிய தேவதை. அதன் பிறகு கடக ராசிக்கு உரிய தேவதை. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் சிம்ம ராசிக்கு உரிய தேவதை. அடுத்ததாக கன்னி ராசிக்கு உரிய தேவதை. எல்லா இந்த ராசிகளுக்குரிய தேவதைகள் எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்து துலா ராசிக்கு உரிய தேவதை. இங்கே பார்த்திங்கனாக்க நமக்கெல்லாம் எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல ராசிக்கு உரிய தெய்வங்கள்லாம் காட்சி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி. அடுத்து விருச்சிக ராசிக்கு அப்புறம் தனுசு ராசி. இந்த 12 ராசிகளுக்குமே தனுசு ராசி முடிஞ்சவுடனே மகர ராசிக்கு உரிய தேவதை. மகர ராசி முடிஞ்சவுடன் கும்பராசிக்கு உரிய தேவதை. அதன் பிறகு பார்த்தா மீன ராசிக்கு உரிய தேவதை. அப்படி 12 ராசிகளுக்கு உரிய தேவதைகளும் அடுத்த இரண்டாவது பிரகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மூன்றாவது பிரகாரத்தில் பார்க்குறோம். இந்த மூன்றாவது பிரகாரத்தில் போகையில் பார்த்திங்கனாக்க வலது பக்கம் பார்த்திங்கனாக்க சங்கநிதி, அதாவது குபேரனுக்கு உரிய தேவதை சங்கநிதி, பதுமநிதி என்று சொல்லக்கூடியதில் சங்கநிதி இருக்கார். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கனாக்க ஆலயத்தோட வலது பக்கத்தில் சுப்பிரமணியர், இடது பக்கத்தில் அங்கே வலது பக்கத்தில் பிள்ளையார் இருக்கார், இடது பக்கத்தில் சுப்பிரமணியர் இருக்கார் பள்ளி தெய்வானையோட. அதன் பிறகு பார்த்திங்கனாக்க இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள தேவதைகள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்தந்த தேவதைகள், அதை சுற்றி 4 லிங்கம் இருக்குது. இது என்னென்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும். அதனால் 4 பாதத்துக்கும் 4 லிங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அஸ்வினி நட்சத்திரம். அதன் பிறகு பார்த்திங்கனாக்க இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் இப்போ இங்கே பாருங்கள், பரணி நட்சத்திரம் எனக்கு உரிய தேவதையாக இருக்காங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு என்னென்ன அந்த இடத்துல தேவதை, அந்த சுவாமிக்கு என்ன உண்டு அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குரிய பக்ஷி என்ன, அதுக்குரிய தேவதை. இப்போ பரணி எடுத்துட்டோம்னா பரணி அடுப்பு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவதை துர்க்கை, அதுக்கு மரம் நெல்லி, அதுக்குரிய பறவை காக்கை. இப்படி எல்லாமே அந்தந்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பரணிக்கு அப்புறம் கார்த்திகைக்கு அப்புறம் மிருகசீஷம்,
அதன் பிறகு மிருகசீரிஷத்துக்கு அப்புறம் திருவாதிரை. சுவாமி சிவபெருமானே அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமான் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதன் பிறகு பார்த்திங்கனாக்க புனர்பூஷ நட்சத்திரம். புனர்பூஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுள்யம். ஆயுள்யத்துக்கு அப்புறம் வந்து பூஷ நட்சத்திரம். பூஷ நட்சத்திரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகம், பூரம், உத்திரம், அப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த 4 பாதங்கள்ங்கிறதுனால 4 லிங்கங்கள். இந்த லிங்கங்கள் பூரா காசியிலேருந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பானது. நமக்கு நட்சத்திர தோஷங்கள் இருந்தாக்க இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்யலாம். ஏற்கனவே வந்து இந்த திருக்காஞ்சியில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து காசிக்கு நிகரானவர், காசியை விட மேன்மையானதுன்னு சொல்லப்படுது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாசி மகத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல், மக்கள் பூரா அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குரிய தேவதையை பார்க்குறதுக்காக வந்துட்டாங்க. அவ்வளோ சிறப்பான ஒரு ஆலயம். நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ அருமையான உத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, அனுசம், மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் இங்கே வந்து தேவதைகள் இருக்குது. வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு.